புனரமைக்கப்பட்ட கிண்டி சிறுவர் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை கிண்டி சிறுவர் பூங்கா 30 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வனம் மற்றும் வனவிலங்குகள் குறித்து குழந்தைகளுக்கு சிறு வயதில் இருந்தே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தற்போது கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா மற்றும் யானைகள் கணக்கெடுப்பு பற்றிய குறும்படத்தை காண இருக்கிறோம். இந்த குறும்படம் கிண்டி சிறுவர் இயற்கை பூங்காவின் அழகையும் இங்கு வளர்க்கப்படும் அரிய தாவரங்கள் மற்றும் உயிரினங்களின் வகைகளையும் எடுத்துரைக்கிறது. அப்போது வனவிலங்குகளை மீட்பதற்கும் வனப்பகுதிகளில் ஏற்படும் காட்டுத்தீ போன்ற விபத்துகளை தடுக்கும் பணிகளை மேற்கொள்ளவும் 9 நவீன வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நவீன தொழில்நுட்பத்துடனும் மிகுந்த திறன்களுடனும் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த வாகனங்கள் நம் சமுதாயத்தின் பாதுகாப்பு மற்றும் சேவைகளை மேம்படுத்தும். மேலும் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள வேடந்தாங்கல் பறவைகள் இருப்பிடத்தை திறந்து வைத்து பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட பல்வேறு வசதிகளை பார்வையிட்டார். மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசு நிலைப்பாடு சந்தேகத்திற்குரிய வகையில் உள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டிய நிலையில் துரைமுருகன் மீது சந்தேகம் உள்ளதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கா, நீங்கள் மேகதாது கட்டுறதுக்கு ஒன்றும் நீங்கள் டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை இந்த மாதிரி விவகாரத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. எனக்கு தண்ணி விடுறதெல்லாம் ஏன் பார்க்குற வேலை, அங்கே டேம் கட்டுறதுலாம் ஒன்று கொடுக்கறதுக்கு அந்த அதிகாரம் அவருக்கு கிடையாது. நடுவர் மன்றத்திலும் சரி சுப்ரீம் கோர்ட்டிலும் சரி மேகதாது என்ற ஒரு வார்த்தை உச்சரிக்கப்படவில்லை. ஆகையினால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இது மத்திய சர்க்காருடைய தூண்டுதலாக இருக்குமா என்று. கர்நாடகா காங்கிரஸ் அரசு கிட்ட துரைமுருகன் அவர்கள் கை நீட்டி பணம் வாங்கிட்டாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவர் மத்திய அரசு மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாருல்ல, இப்போ ஏன் சந்தேகத்தை நான் சொல்கிறேன். எதுக்கு சந்தேகமாக இருக்குன்னா, இதுவரை கர்நாடகா காங்கிரஸ் அரசை பற்றி ஒரு வார்த்தை பேசலையானே, ஒரு வார்த்தை கண்டிக்கலையானே, கர்நாடகா காங்கிரஸ் அரசு செய்வது தப்புன்னு சொல்லவே இல்லையானே. இன்னைக்கு மழை வந்துருச்சு, தப்பிச்சிட்டோம். மழை வந்தனால தண்ணி வருதுண்ணே 4 நாளாக, அதனால் நம்ம அதை மறந்துடுவோம் அப்படின்னு திமுக நினைக்குது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் 3வது பதக்கம் வெல்லும் வாய்ப்பை நூலிழையில் தவறவிட்டார். 33வது ஒலிம்பிக் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தனிநபர் மற்றும் கலப்பு இரட்டையர் என 2 பிரிவுகளிலும் இந்தியாவின் மனுபாக்கர் வெண்கலம் வென்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவிலும் இறுதி சுற்றுக்கு முன்னேறிய பாக்கர் ஒரே ஒலிம்பிக்கில் 3 பதக்கங்களை வென்று வரலாறு படைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 8 வீராங்கனைகள் பங்கேற்ற இறுதி சுற்றில் வெண்கலப் பதக்கத்தை உறுதி செய்வதற்கான வாய்ப்பில் மனுபாக்கரும் ஹங்கேரி வீராங்கனையும் 28 புள்ளிகளுடன் சமநிலையில் இருந்தனர். பின்னர் யாருக்கு வெண்கலம் என்பதை முடிவு செய்ய ஷூட் ஆஃப் கடைபிடிக்கப்பட்டது. அதில் மனுபாக்கர் தோல்வியடைந்து நூலிழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை போட்டியில் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி காலிறுதியில் தோல்வியடைந்து வெளியேறினார். முன்னாள் நம்பர் 1 வீராங்கனையான தீபிகா குமாரி ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் தென்கொரியாவின் சுகியோ நாமுடன் பலப்பரீட்சை நடத்தினார். ஒரு கட்டத்தில் 4-2 என்ற கணக்கில் தீபிகா குமாரி முன்னிலையில் இருந்தார். இறுதியில் 6-4 என்ற புள்ளிகள் கணக்கில் தென்கொரியா வீராங்கனை வெற்றியை வசமாக்கினார். இதே பிரிவில் மற்றொரு இந்திய வீராங்கனையான பஜன் கவுர் 6-5 என்ற கணக்கில் இந்தோனேஷிய வீராங்கனையிடம் தோல்வியடைந்தார். இதனிடையே பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா பதக்கம் வெல்லும் என எதிர்பார்க்கப்படும் ஹாக்கியில் இந்திய அணி காலிறுதியில் பிரிட்டனை ஞாயிறன்று எதிர்கொள்கிறது. இந்திய நேரப்படி பிற்பகல் 1:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. லீக் சுற்றில் இந்திய அணி பி பிரிவில் 2வது இடமும் ஏ பிரிவில் பிரிட்டன் 3வது இடமும் பிடித்திருந்தன. வயநாட்டில் பெற்றோரை இழந்த குழந்தையை தன்னிடம் தாருங்கள் என நபர் ஒருவர் முகநூலில் பதிவிட்ட பதிவிற்கு கேரள அமைச்சர் வீணா ஜார்ஜ் உருக்கத்துடன் பதிலளித்துள்ளார். கேரளாவில் பெற்றோரை இழந்த குழந்தைகளை தத்தெடுக்க சிலர் தயாராக உள்ளனர். அதேபோல தாயை இழந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த சுதீஷ் என்பவர் தனக்கு குழந்தை இல்லை என்றும் பேரிடரில் பெற்றோரை இழந்த குழந்தையை தன்னிடம் தாருங்கள் என்றும் முகநூலில் பதிவிட்டுள்ளார். அதற்கு பதிலளித்துள்ள கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் அவரது கருணைக்கு இதயத்தின் ஆழ்மனதிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் வழியை முற்றிலும் புரிந்து கொள்ள முடிகிறது என்றும் பதிவிட்டுள்ளார். தங்களின் இதயத்திலிருந்து வெளியேறிய வார்த்தைகள் தனக்கு கண்ணீரை வரவழைப்பதாகவும் வீணா ஜார்ஜ் உருக்கத்துடன் கூறியுள்ளார். சட்டத்தின்படி பெற்றோரை இழந்த குழந்தைகளை அரசாங்கமே கவனித்து வருவதாகவும் தத்தெடுப்பதற்கான வழிமுறைகளை பின்பற்றி பதிவு செய்து குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்றும் சுதீஷுக்கு வீணா ஜார்ஜ் கூறியுள்ளார்.
மத்திய அரசு எந்த பாதிப்பையும் தேசிய பேரிடராக அறிவிக்க தயாராக இல்லை என்றும் அவர்களே ஒரு தேசிய பேரிடர்தான் என்றும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் கனிமொழி கலந்து கொண்டு நலத்திட்டங்களை வழங்கினார். பிறகு செய்தியாளர் சந்தித்தவர் பேரிடரின் போது மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை சரியான நேரத்தில் மத்திய அரசு செய்வதில்லை என்று குற்றம் சாட்டினார். அவங்க எதையும் தேசிய பேரிடரா அறிவிக்கிறதுக்கு தயாரா இல்லை. என்ன காரணம், அவங்களே ஒரு தேசிய பேரிடரா தான் இருக்காங்க. மாநிலங்களுக்கு நிதி தராமல் பாஜக அரசு அரசியல் காரணங்களுக்காக இழுத்தடிப்பதாகவும் கனிமொழி விமர்சித்தார். வயநாடு பாதிப்புகளை காண ஓடிச் சென்ற ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி தூத்துக்குடி வெள்ள பாதிப்புகளுக்கு வராதது ஏன் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு சீமான் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் கொல்லப்பட்டும் யாரும் கண்டுகொள்வதில்லை என்று வேதனை தெரிவித்தார். அது மாதிரி நாங்கள் தூத்துக்குடியில் இந்த பெருவெள்ளத்தில் செத்து மிதக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யலையே, ஒருத்தரோட எங்களை பார்க்கலையே. அப்போ எங்கள் ஓட்டு வேணும், உங்களுக்கு 10 சீட்டு வேணும், ஆனால் எங்கள் உயிரை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. இப்படி தான் இருக்குது. எந்த காலத்திலும் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவும் எப்பொழுதும் தனிக்கட்சியாகத்தான் போட்டியிடுவேன் எனவும் சீமான் கூறினார். ஆளுங்கட்சி கடிமை எதிர்கட்சி கூட்டணி கிடைக்குது. நான் ஒரே அணி தான், தனி தான், எப்பவும் தனிச்சு தான் போட்டிடுவேன். அரசை எதிர்த்து வீடியோ பதிவிட்டால் குண்டர் சட்டம் போடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சீமான் கூறினார். அரசு வேலைகளில் 10.5% அதிகமாக வன்னியர்கள் பணியாற்றுவது தகவலறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு கோரி வருகிறது பாமக. இது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த பொன்பாண்டியன் என்பவர் தகவலறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் சில தகவல்களை கேட்டு பெற்றுள்ளார். அதன்படி பாமக கோரும் 10.5% விட அதிகமாக மருத்துவம் போன்ற தொழில்முறை படிப்புகளிலும் அரசு வேலைகளிலும் வன்னியர்கள் அதிக அளவில் இடம் பிடித்துள்ளது தெரியவந்துள்ளது. 2018 முதல் 2022 ஆண்டு வரை இளநிலை மருத்துவ படிப்பில் சுமார் 13.8% வன்னியர்கள் சேர்ந்துள்ளனர். இதேபோல் முதுநிலை மருத்துவ படிப்பில் 13.5% இடங்களில் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த மருத்துவர்களே சேரும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பொறுத்தவரை 2013 முதல் 2022 ஆண்டு வரை 19.5% பணியிடங்களை வன்னியர் சமூகத்தினரே நிரப்பியுள்ளனர். இதனால் வன்னியர் சமூகத்துக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கான வாய்ப்புகள் குறையும் என்று அமைச்சர் S. சிவசங்கர் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வலியுறுத்தி வரும் 20ஆம் தேதி முதல் பாஜக தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சோழிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தின் 3வது நீரூற்று நிலையத்தை அண்ணாமலை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொங்கு மண்டலத்தை திட்டமிட்டே அரசு புறக்கணிக்கிறதா என்று சந்தேகம் எழுவதாக தெரிவித்தார். ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆரம்பித்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுக்க போறோம். ஆகஸ்ட் 20 பாரதிய ஜனதா கட்சி அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக முடித்து வேகமாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் 20ஆம் தேதி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் உட்கார்றோம். அங்க ஆகஸ்ட் 20ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் முதல் நாள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தலைவர்களோடு நானும் இங்கே வந்து அமரப்போகின்றேன். தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். எங்களுடைய விவசாய அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் G.K. நாகராஜன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர்ச்சியாக இருப்பார். கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் நாங்கள் வந்து கொண்டே இருப்போம். மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நீர் மற்றும் உரிமை கிடைப்பதில் அரசுடன் பாஜக துணை நிற்கும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்தார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் மேட்டூர் அணை நிரம்பிய நிலையில் அதில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் காவிரி கரையோரம் உள்ள பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. இந்நிலையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று ஆய்வு செய்தார். கூடுதல்
இதனையடுத்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையத்தில் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு தமிழக அரசு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தினார். நாங்க போரை நம்பி தான் பண்ணணும். போர் நிலத்தடி நீர் கீழே போனதுனால சுத்தமா தண்ணி வரல. இதை நம்பி நாங்க பண்ணிட்டோம். இப்ப தண்ணி இல்லாம வறண்டு போய் கிடக்கு. மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் திருவாரூர் மாவட்டத்திற்கு தற்போது வரை வந்து சேராதது குறித்த வேதனைகளே இவை. திருவாரூர் மாவட்டத்தில் வெண்ணாறு பாசனத்தை நம்பி 12 ஆறுகளும், காவிரி பாசனத்தை நம்பி 16 ஆறுகளும் என ஒட்டுமொத்தமாக 28 ஆறுகள் உள்ளன. ஆனால் மேட்டூர் அணையில் காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டும் தங்கள் பகுதிக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை என்று கூறுகின்றனர் அப்பகுதி விவசாயிகள். மாங்குடி, நாரணமங்கலம், வடகரை, கீழமணலி உள்ளிட்ட இடங்களில் ஆற்று நீர் பொய்த்து போனதால் ஆழ்துணை கிணறு மூலமாக குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. 70 நாட்களாக குறுவை பயிர்கள் போதிய நீரின்றி கருகத் தொடங்கியுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ணியிருக்கோம். இந்த போரை நம்பி நாங்கள் செலவு பண்ணதுனால போருக நீருக கீழே போயிட்டு போருக தண்ணி வரல. இந்த தண்ணியை திறந்த நாளைக்கு நாங்கள் கொண்டு கொடுத்துருந்தா இந்த பயிரை காப்பாற்ற முடியும். மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீரை நேரடியாக கடலில் விடாமல் ஏரி, குளம், குட்டை உள்ளிட்ட நீர்நிலைகளில் தேக்கி வைத்து நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் வழக்கறிஞர் உதயகுமார் கொலைக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனையே காரணம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கோவை சரவணமட்டி பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் உதயகுமார் செட்டிப்பாளையம் அருகே வெள்ளிக்கிழமை வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 8 தனிப்படைகளை அமைத்து கொலையாளிகளை தேடி வந்தனர். கொலை நடந்த 12 மணி நேரத்தில் 4 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து செய்தியாளர் சென்ற கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன், பைனான்ஸ் தொழில் செய்யக்கூடிய ஐயனார் என்பவரிடம் உதயகுமார் 30 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி இருந்ததாகவும் அது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையால் கொலை நடைபெற்றதாகவும் கூறினார். என்ன பிரச்சனை அவங்களுக்குலாம் ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை தான் 2 பேருக்குள்ளேயுமே. நம்ம வழக்கறிஞருக்கு ஒரு 30 lakh rupees அந்த ஐயனார் செல்வன் கொடுத்ததாகவும் அதை திருப்பி கேட்டபோது தர மறுத்ததாகவும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. இந்த வாக்குவாதம் வந்து கொடுக்க முடியல, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதுனால கூட்டு சதி செய்து வழக்கறிஞர்களை நம்ம உதயகுமார் வழக்கறிஞரை கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஐயனார் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து வழக்கறிஞரை கொன்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்தார்.